வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி 3 லைன் கீறிக்குங்க. ஃபர்ஸ்ட்டாக சரி த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து த்ரெட்டை மேலே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு செகண்ட் லைனில் குத்தி மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் ஒன்று போட்டு த்ரெட்டை 3வது லைனுக்கு கொண்டு போய் ஒரு பெரிய செயின் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு சின்ன குட்டி செயின் ஸ்டிச் போடணும். ஃபர்ஸ்ட் லைன்லேயே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போடுங்க. செகண்ட் லைனுக்கு கொண்டு போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நேராக கீழே இழுத்து தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து பக்கத்திலே ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் லைன் பக்கத்திலே கொஞ்சம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போட்டு செகண்ட் லைனுக்கு கொண்டு போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு நேராக கீழே இழுத்து தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து பக்கத்திலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கு பக்கத்திலே கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு செயின் ஸ்டிச் போடணும். இதே மாதிரி தான் எண்டு வரைக்கும் போடணும். எண்ட் வரைக்கும் வந்தாச்சு. எந்த லைனில் ஸ்டார்ட் பண்ணினோமோ அந்த இடத்துல தான் நொட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். சரி த்ரெட்டை யூஸ் பண்ணி டபுள் ஹோல் பட்டன் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி சில்க் த்ரெட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து த்ரெட்டை மேலே இழுத்துக்குங்க. இழுத்துட்டு செகண்ட் லைனில் குத்தி மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை தேர்ட் லைனுக்கு கொண்டு போய் மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் லைனில் இருந்து த்ரெட்டை மேலே இழுத்துக்குங்க.
இழுத்துட்டு செகண்ட் லைனில் குத்தி மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து பக்கத்தில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு அந்த த்ரெட்டை தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கு கொண்டு வந்து பக்கத்திலே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுக்குங்க. எண்ட் வரைக்குமே டபுள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இதை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ஒயிட் டைப் பட்டன் ஹோல் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கள் வரும். தேங்க்யூ.